நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த குள்ளனூரில் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற கோவில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை காண சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கூடியிருந்த நிலையில் பந்தரஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கிஷோர் என்பவர் தனது பல்சர் பைக்கில் வந்துள்ளார். ஆடல் பாடல் நிகழ்ச்சி முடிந்து தனது பைக்கை நிறுத்திய இடத்திற்கு சென்று பார்த்தபோது பைக் அங்கு இல்லாதது தெரிய வந்தது. அந்த பகுதி முழுவதும் தேடியும் பைக் கிடைக்காததால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் கிஷோர் தனது பைக்கை காணவில்லை என கூறியுள்ளார். உடனே போலீசாரும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 4 பேர் பைக்கை திருடிச் செல்வது அந்த சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. முதலில் ஒரு பைக்கில் 2 நபர்கள் செல்வதும் பின்னர் திருடப்பட்ட பைக்கின் லாக்கை உடைத்து மற்றொரு பைக்கில் டோ செய்து கொண்டே அங்கிருந்து புறப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போச்சம்பள்ளி போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆதாரங்களாக வைத்துக் கொண்டு அவர்கள் எந்தெந்த வழியாக செல்கிறார்கள் என தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த பிறகு தொடர்ந்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் கருப்பனூர் அடுத்த பெரிய வெங்காயப்பள்ளி பகுதியில் கடைசியாக அவர்கள் சென்றது தெரிய வந்தது. அதற்கு பிறகு அந்த கிராமத்தில் சிசிடிவிக்கள் இல்லை என்பதால் அந்த கிராமத்தில் உள்ள நபர்களிடம் சிசிடிவியில் இருந்த நபரை காண்பித்து விசாரித்த போது அந்த நபர் அதே பகுதியை சேர்ந்த பிரகாஷ் என்பதும் அவர் பாச்சல் என்ற பகுதியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் மெக்கானிக்கல் பிரிவில் 2ஆம் ஆண்டு படித்து வருவதும் தெரிய வந்தது. உடனே போலீசார் பிரகாஷை கைது செய்து அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. தினமும் பிரகாஷ் பைக்கில் கல்லூரிக்கு சென்று வந்துள்ளார். சில தினங்களுக்கு முன்பு அவரது பைக் என்ஜின் பழுதானதால் சிறிது நாட்கள் பேருந்திலும் நண்பர்கள் வாகனத்திலும் கல்லூரிக்கு வந்து சென்றுள்ளார். இந்த நிலையில் பிரகாஷ் தனது பெற்றோர் கொடுத்த பணத்தை வைத்து என்ஜினை மாற்றி புதுப்பித்து மீண்டும் தனது பைக்கிலேயே கல்லூரிக்கு சென்று வர தொடங்கியுள்ளார். அப்போது பிரகாஷ் பைக்கில் செல்வதை பார்த்த கல்லூரியில் பயின்று இடைநின்ற முன்னாள் மாணவரான கேரள செண்டை மேளம் அடிக்கும் கடமந்தூர் புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அலோகஷ் என்பவர் எப்படி வண்டியை ரெடி பண்ண என கேட்டதற்கு தனது பெற்றோரிடம் 15,000 ரூபாய் வாங்கி ரெடி செய்ததாக பிரகாஷ் தெரிவித்துள்ளார். அதற்கு எதுக்கு நீ காசு கொடுத்து பொருள் வாங்கின? நாமளே பைக்குகளை திருடி அதை தனித்தனியாக பிரிச்சு ஸ்பேர்ஸை விற்பனை செஞ்சா பணத்துக்கு பணமும் வரும். அது மட்டும் இல்லாம நாம மெக்கானிக்கல் தானே படிச்சோம், நமக்கு தான் அதெல்லாம் தெரியும்ல என ஆசை வார்த்தை கூறியதாக சொல்லப்படுகிறது. பின்னர் இந்த தொழிலுக்கு அதே கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும் ஜோதிமங்கலம் பகுதியை சேர்ந்து 17 வயது சிறுவனையும் கொரட்டி பகுதியை சேர்ந்து 17 வயது சிறுவனையும் அழைத்து அவர்களுக்கும் ஆசை வார்த்தை கூறி அவர்களையும் தங்களுடன் இணைத்திருக்கிறார்கள். 4 பேரும் ஒன்றிணைந்து திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளான எருதுவிடும் திருவிழா, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், ஊர் திருவிழாக்கள் என நோட்டமிட்டு பைக்குகளை திருடி வந்திருக்கிறார்கள். இதுவரை 7 பைக்குகளை திருடியது தெரிய வந்துள்ளது. திருடிய பைக்குகளை கொரட்டை கிராமத்தில் உள்ள 17 வயது கல்லூரி மாணவனின் தாத்தா ஆட்டோ கொட்டகையில் வைத்து அதனை தனித்தனியாக பிரித்து ஆபரேஷன் செய்து அதன் பாகங்களை விற்று அந்த பணத்தில் 4 பேரும் ஊர் சுற்றி வந்துள்ளனர். போலீசார் ஆட்டு கொட்டகைக்கு சென்று அங்கு பிரித்து வைக்கப்பட்டிருந்த பைக்கின் ஸ்பேர் பார்ட்ஸ்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அதனை சரக்கு வேனில் கொண்டு வந்து காவல் நிலையம் முன்பு வைத்து மெக்கானிக் உதவியுடன் மீண்டும் ஸ்பேர்ஸ்களை எல்லாம் ஒன்றிணைத்து 7 பைக்குகளாக மாற்றி நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். மேலும் கைதான 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பிரகாஷ், அலோகஷ், பெனசெட் ஆகிய 2 பேரையும் தருமபுரி சிறையிலும் 17 வயதுடைய மேலும் 2 சிறுவர்களை சேலம் கூர்நோக்கு மையத்திலும் அடைத்தனர்.
கல்லூரிக்கு படிக்கச் சென்றவர்களை நண்பன் ஒருவன் ஆசை வார்த்தை கூறி தவறான பாதைக்கு அழைத்துச் சென்று அவர்களை போலீசில் சிக்க வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.